நீ எதுக்கு போறன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இதுக்கு தாமா வந்தாங்கன்னு சொல்ல வேண்டியது வந்துருச்சு, வேற ஒண்ணு இல்லை. சரியா? இதுதான். இப்ப நம்ம பழைய கதைக்குள்ள வந்துடலாம் என்ன. அதனால நம்ம வழிமுறைகள்ல புதிய பக்தர்கள் பழைய பக்தர்கள்ங்கிறது நம்ம எப்பவும் பார்க்க மாட்டோம். ஆனா ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய இப்ப இவ்வளவு நேரம் கொடுத்தது ஆல்ரெடி நம்ம பல முறை நடத்தினது தானே. அதுலயே நம்ம பழையபடி நின்றுதான் ஆகணும். நீங்க என்ன பிள்ளை, ஆமா அந்த மாட்டில் அப்படியே எப்படி சொல்றது, எல்லாம் கற்று அப்படியே விதையா விதைச்சிட்டீங்களாகும். ஆமான்னு வேற சொல்லிக்கிறீங்க. சொல்லிக்கலாம், வேணா நாங்க 3 வருஷமா வாரம்னு வேணா சொல்லிக்கலாம். என்ன சொரக்கா விதை முத்தி இருக்கானா முத்தாம சும்மா தானே கிடக்கு மண்டைக்குள்ள. சரியா? அதனால நம்ம இப்ப என்னன்னா, இப்ப நம்ம அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே நான் மாறிக்கலாம். ஒன்னும் நம்ம கஷ்டம் கிடையாது எனக்கு. நம்ம எவ்வளவு நாள் பயணம் பண்ணாலும் குறைபாடுகள் நமக்குள்ள இருக்கானா இருக்கு. இது கூட நிறைய நடத்திருக்கேன் குறைபாடுகளை. இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தலான்னு ஆசைப்படுறேன். குறைகளை கலைங்க. அந்த எப்படி சொல்றது, நம்ம சாப்பாடு செஞ்சா சோறு எடுத்து பார்த்துட்டு வெந்திரிச்சா வேகலையான்னு பிரிக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல 1க்கு 3 நேரம். அது சாப்பாடு செய்யற இடத்துல பார்க்கலாம். இந்த பயணத்துல அப்படி பார்க்கலாமா? ஆரம்பம்னா பார்க்கலாம். நம்ம தான் 3 வருஷமா குப்பையில போட்டோம்ல. இன்னும் 3 வாட்டி சோறை பிரிக்கி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்ப நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? இந்த கேள்வி வருது இல்லையா? புரியுதா நான் சொல்றது? அதுவும் புரியலையா? சரி, இப்ப 3 வருஷத்துக்காரர்களுக்கே புரியலன்னா 1 வருஷத்துக்காரர்களுக்கு புரியறது கஷ்டம்தான். சரியா? அந்த குணபாவத்துக்களை மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். புரிஞ்சதா? அதை மாத்திக்கிட்டு நம்ம எப்படின்னா, முதல்ல நீங்க எப்படி சொல்றதுன்னா, நீங்க பண்ற பயணத்து மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. இந்த பரதேசி மேல நம்பிக்கை வைக்கிறத விட உன் பயணத்து மேல நீ முதல்ல நம்பிக்கை வச்சாதான், நம்பிக்கை வச்சு நீ முயற்சியில நீ பயணம் பண்ணாதான் இந்த முட்டாள் மேல உனக்கு நம்பிக்கை வரும். உன் பயணத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவன் மேல எப்படி நம்பிக்கை வரும்? அதுதான் பலகீனம் அடையிறது. நீங்க நான் பல முறை உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும், திட்டுனாலும், கோவப்பட்டாலும், பொதுவா உங்களுக்கு புரிய முடிய காரணம் இல்லாம காரியத்தை எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி இருக்கிறேன். ஒரு விஷயத்தை திட்டுறேன், கோவப்படுறேன், இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னா அது பின்னாடி உனக்கு ஒரு நன்மையை காட்டுறதுக்காக முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த களை எடுக்கிறதுக்காக உன் மேல எரிச்சல் அடைவேன், கோவப்படுவேன், திட்டுவேன், ஓடிப்போன்னு சொல்லுவேன், நிக்காதன்னு சொல்லுவேன். இப்ப லட்சுமி இங்க நிக்காத, ஓடி போயிரு, உன்னை கொன்றுவோம்னா லட்சுமியை கொன்றுவோம்னு அர்த்தம் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற அந்த அசட்டு நம்பிக்கை இருக்கு பாரு, அதை போக்குறதுக்கு சொல்றதுதான். இதெல்லாம் விராபரியை நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? புரியுதா நான் சொல்றது? அப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். அதே நான் இன்னும் சொல்றேனே, உன்னைய அரவணைக்கிறதுல இருந்து உனக்கு எல்லாம் அன்பு காட்டி உன்னைய நிக்க வச்சு உன் பிரச்சனை எல்லாம் கேட்டு உனக்கு வழிகாட்டுறதுக்கெல்லாம் எனக்கு உரிமை இருக்கு. நீ சொல்றதை கேட்காம சின்ன ஒரு மிஸ்டேக் பண்றனா உன்னை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப அந்த இடத்துல எதுக்கு சங்கடப்படுறீங்க? அப்ப அந்த இடத்துல ஏன் சங்கடப்படுறீங்க? நம்மளை ஏன் கண்டிக்கிறாரு, நம்மளை ஏன் கோவப்பட்டாரு? அந்த இடத்துல எதுக்கு உங்க மனநிலைகள் மாறுது?
அப்ப மாறுதுன்னா என்ன அர்த்தம்? மூணாவது முறையும் சோரை பிரிக்கி பார்க்கணுங்கிற அர்த்தம் தானே. நம்பியும் நம்பாமும் இருக்கிறது. நம்பிக்கை வரலன்னு சொன்னா முதல் இருந்தே டெய்லி சோறு பொங்குறோம், அரைப்படி அரிசி பொங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேணா குக்கர் வந்துருச்சு இல்லையா, 3 விசில் வச்சா வெந்துரும்னு தெரியும். அடுப்புல போட்டா கூட இவ்வளவு நேரத்துல இது வெந்துரும்னு நமக்கு தெரியும். ரெகுலரா சோறு பொங்குறவங்களுக்கு 3 வாட்டி எடுத்து பார்க்கணுங்கிறது. நான்லாம் சோறு பொங்கணும்னா எடுத்தே பார்க்க மாட்டேன். எப்படி கிளச்சு பார்த்தனா ரைட், அவ்வளவுதான், முடிஞ்சது, படிச்சிருவேன். இவ்வளவு நேரம் தன்மை, இவ்வளவு தண்ணி இது சாப்பிட்டுருக்கு, சோறு இவ்வளவு உபரி ஆயிருக்கு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது சமையலே பண்ண தெரியாதவன் செய்யற வேலை. நானு நீங்க சமையல் செய்ய தெரிஞ்சவங்க எத்தனை வாட்டி பிரிக்க பாக்கிய? அது மாதிரிதான் உங்க நம்பிக்கையும். நம்புறதும் நம்பாதுங்கிறது மாதிரி, நம்புறது மாதிரி அப்படியே இருக்கிறது. அப்ப எதுலையுமே நம்பிக்கை வராம அந்த இதுதானே வரும். சொல்லியிருக்கோம் இல்லையா, சில விஷயங்கள் சில காலங்கள் நமக்கு நிறைய தேவைப்படும். நமக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் நமக்கு விதைச்சு விட்டுட்டு போன விதை இருக்கு இல்லையா, அவன் முள்ள விதைச்சு விட்டு போயிருக்கானா, கல்லை விதைச்சு விட்டு போயிருக்கானா. இந்த முள்ளுல பல வகைமான முள் இருக்கு இல்லையா, நெறிஞ்சி முள் இருக்கு, சீமக்கருவில முள் இருக்கு, காக்கா முள் இருக்கு, கருவளை முள் இருக்கு, இண்டு முள் இருக்கு. இதுல எந்த முள்ள விதைச்சு விட்டு போயிருக்கான்னு நமக்கு தெரியுமா என்ன? அப்ப இத்தனை கழுதையும் நம்ம பின்னாடி இருக்கும். இதுல நம்ம பிறவி பலன்ல வேற இருக்கு, முன்ஜென்ம பிறவி பலன் இருக்கு. இத்தனை கழுதையும் பார்த்து களையிறதுக்கு நம்ம அவ்வளவு தைரியமா இருக்கும். அட்ரா பாத்துக்கலாம், அடிச்சு புடிச்சு, ரொம்ப இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஒரு 18 மாசத்துல நம்ம முறியடிச்சிடலாம், இல்ல ஒரு 9 மாசத்துல முறியடிச்சிடலாங்கிற தைரியத்தோட நம்ம இருக்கோம். அப்ப இதுக்குள்ள அடங்குனது தானே நமக்கு நன்மை பிறக்கிறதும் பிறக்காததும். தெய்வங்கள் என்னதான் அனுக்கிரகம் இருந்தாலும், உங்களுக்கு வழி நடத்துறவன் என்னதான் உங்களுக்கு பக்கபலமா இருந்தாலும், உன்னுடைய கர்மாங்கிற குப்பையை விளக்காம நமக்கு நன்மை பிறந்துருமா? இப்ப வயல் இருக்கு, வாய்க்கால் ஊரம் பில்லு மூடி போய் கிடைச்சுன்னா அங்க தண்ணி திறந்து விட்டுன்னா மடமடன்னு வயலுக்குள்ள போயிருமா என்ன? வயல் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், வாய்க்கால பில்ல வெட்டி சுத்தம் பண்ணாம தண்ணி மடமடன்னு உள்ள போகாது. அப்படியே நீ சுத்தம் பண்ணி வெட்டி நீ அங்க மோட்டர் போட்டு விட்டா கூட நீ இடத்துக்குள்ள போறதுக்கு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் தண்ணி போய் சேர்றதுக்கு. புரியுதானே சொல்றது? அப்போ கண்ணுக்கு தெரியாம இருக்கிற கர்மாக்களும் பாவங்களும் முன்னோர்கள் இருந்து நம்ம வரைக்கும் பார்க்கும்போது அதை நம்ம கிட்ட இருந்து களை எடுக்காம அதை அப்புறப்படுத்தாம நமக்கு ஒரு நன்மை பிறந்துருமா? அதுக்கான முயற்சி நம்ம எடுக்காம நம்ம ஒரு நல்ல சீர்திருத்தத்துக்கு வந்துருவோம். நம்மளா இருக்கட்டும், நம்ம குடும்பமா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், வந்துரும் நம்ம நினைச்சோம்னா வருமானா வராது, சாத்தியமே இல்லை. நீ எவ்வளவு காலம் மல்லு கட்டினாலும் சரி. பள்ளிமா கூட நான் திட்டிகிட்டே இருக்கேன் இல்லையா, பள்ளிமாவை நீ எதுக்கு என்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்க, உன் புள்ளக்கு ஆளை சுத்தி தர்றான் விடு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். பிறகும் எப்படி சொல்றது, சொல்லித்தான் ஆகணும். எங்க சங்கடத்தையும் நீங்களும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னடா நம்மளும் புரிஞ்சு எல்லா வகையிலையும் மல்லு கட்டிட்டு கிடக்கும், கொஞ்சம் நம்ம மேல கருணை காட்ட மாட்டேக்காரே, இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு மனச்சஞ்சலம் வருது இல்லையா? அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன், இது என்னடா வம்பா போச்சு, இதுக்கு என்னடா பண்றது இப்படின்னு. சரி, இனத்துவாது எங்கேயாவது ஏதாவது ஒரு கழுத லொத்து உடக்கு என்ன மொண்டி மூக்க இப்படி ஏதாவது கிடக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்களும் சேர்ந்து உங்களோட அலைய வேண்டியது வந்துருது. புரிஞ்சுதா சொல்றது? சரி, நம்மளும் சேர்ந்து அலையிறோமப்பா, ஏதாவது ஒரு கழுதை கொண்டாந்து கோர்த்து விட முடியுமா?
ஒரு காது கேட்காதது, கண்ணு தெரியாதது, கால் முண்டி கை முண்டி கொண்டாந்து கோர்த்து விட்டா மகனுக்கு நாளைக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆனா அவன் மகனுக்கு என்னத்தை கோர்த்து விட்டாலும் கோடி இருந்துச்சுன்னா அவன் சந்தோஷமா இருப்பான். எப்படி? பொண்ணு வீட்டுல இருந்து 1 கோடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கா, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு ஜாமீன்பான். அவன் குணப்பாவான். அப்படி இருக்கு. சரியா? நம்ம என்ன பார்க்கோம், இவனுக்கு இதெல்லாம் லாய்க்கப்படாது, சரியான ஆளா இருக்கணும். உச்சி மயிரை பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சு உக்காடுறான், அப்படியால இருக்கணும். அது அப்படியால கிடைக்கிறதுன்னா அவ்வளவு ஈஸியா கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை. அதாவது உட்காரவும் வைக்கணும், புருஷங்கிற மரியாதையை கொடுத்து அவனை மதிக்கவும் செய்யணும். ஒரே மிரட்டல இருந்துட்டா கூட அது வாழ்க்கையா இருக்காது இல்லையா? அப்படி தேட வேண்டியது வருது. அது எங்க கிடைக்கும்னு தேடி தேடி பார்க்க வேண்டியது இருக்கு. எங்கன பார்த்தாலும் லொத்து நடக்குமா இருக்குது, பார்க்கலாம். இப்படி எல்லாம் போக வேண்டியது வந்துருது. இத கூட சொல்லக்கூடாது. சொன்ன என்ன, அவங்களுக்கு பார்த்தது மாதிரி நமக்கும் ஒரு நாளைக்கு பார்த்துருவாங்கன்னு நாளைக்கு இந்த அம்மா கூட அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துரும். பத்தியா?